ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத கடன்கள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா, நகை கடனாக இருக்கட்டும், வீட்டு கடனாக இருக்கட்டும், இல்லை வெளியே நம்ம வட்டிக்கு பணம் வாங்கியிருப்போம். இந்த மாதிரியான கடன்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ அதுக்கான ஒரு எளிய பரிகாரம் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன பரிகாரத்தை நம்ம செய்கிறது மூலமாக நம்மளோட எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கட்டாயம் அது சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு எந்த கடனாக இருந்தாலும் ஆகட்டும், அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு 9 வாரம், 11 வாரம், 21 வாரம், இந்த மாதிரி அதிகபட்சம் 21 வாரம் நீங்கள் ஒரு வேண்டுதல் மாதிரி இதை வச்சுட்டு பண்ணிவிட்டு வாங்க. கம்பல்ஷனாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரும் பகுதி வந்து சீக்கிரமாக எப்படி அடைஞ்சிச்சுன்னே தெரியல, எங்கிட்டேருந்து காசு வந்துச்சுன்னு தெரியல, நாங்கள் அதை அடைச்சிட்டோம், இல்லை நகையை மீட்டுட்டோம், இல்லை வட்டிக்கு கடன் கொடுத்தவங்ககிட்ட வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் குளிகை நேரத்தில், அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கரெக்டாக மதியம் 1:15 மணி. 1:15 மணி தான். அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கு பின்னாடியும் கிடையாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் சொல்கிற பரிகாரத்தை 1:15க்கு செஞ்சுருங்க. அதாவது அந்த 60 செகண்ட் இருக்கு இல்லையா, 1:16 வாரக்குள்ளே நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க. கரெக்டாக 1:15க்கு அதை செய்யுங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் மொய் கவர்லாம் இருக்கும் தெரியுமா, நம்ம பார்ப்போம், ப்ளைன் ஒயிட்டாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சிவப்பு கலர் இல்லைன்னா ரோஸ் கலர் பேனாவில் நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குது, யாரோட கடன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, இல்லை எந்த கடனை நீங்கள் சீக்கிரம் அடைக்கணுமோ அந்த கடனோட விவரங்களை வந்து அந்த கவர் மேலே எழுதுங்க. எழுதிட்டு எத்தனை வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அது சரியாகணும் அப்படின்றத கவருக்கு அந்த மடிப்போம் தெரியுமா, அந்த பகுதியில் வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சால் அந்த கடனுக்குரியதை வந்து 11 ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்கள். 11 ரூபாயிலேருந்து நீங்கள் 500 ரூபா வரைக்கும், அது உங்களோட விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட் எடுத்து அந்த கவரில் வச்சு, ஒரு சின்ன சிகப்பு துணி எடுத்து அந்த துணியில் வந்து ஒரே ஒரு சின்ன ஏலக்காய், அது வந்து எதுக்காண்டி அப்படின்னா, அந்த லக்ஷ்மி தேவியும் நம்மக்கிட்ட நிற்கணும், அதே நேரம் நம்ம கடனும் அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதை நல்லா முடிஞ்சு அந்த கவரில் வச்சு அந்த கவரை ஒட்டி வச்சுடுங்க. சாமி ஏதாவது உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு விருப்ப தெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அந்த சாமி படத்து பக்கத்தில் வந்து அந்த கவரை வச்சுருங்க. நீங்கள் எத்தனை வாரம் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அத்தனை வாரமும் ரெகுலராக அதை செய்யும்போது அதே கவரில் இல்லாமல் புது கவரில் வாங்கி அதை வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச வாரங்களுக்குள்ளே உங்களோட கடனோட பெரும்பகுதி அடையிறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். இதில் என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் கடனில் ஒரு பெரும்பகுதி அடைஞ்சு முடிஞ்சிட்டாலோ, இல்லை உங்கள் வேண்டுதல் வாரம் முடிஞ்சிட்டாலோ, அதை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தில் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கி அதில் வந்து கொடுத்துடணும். மோஸ்ட்லி வந்து சக்கரை பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபா நீங்கள் சேர்த்துருக்கீங்க இத்தனை வாரத்தில் அப்படின்னா, அந்த 50 ரூபாய்க்கு ஒரு வெல்லம் கூட வாங்கி கொடுக்கலாம். பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக இதில் வந்து நல்ல பலன் கிடைக்கும். அந்த நேரத்தையும் அந்த கிழமையும் மட்டும் விட்டுறாதீங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குளிகை நேரம் அது எப்போ வரும்னா 1:15, சரியாக 1:15க்கு வரும். அந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.